ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இறையருளாலே இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல ஒரு சுப தினமாக இருக்க பிரார்த்தித்து கொண்டு இன்று 20/2/2025 மாசி மாதம் 8ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான குருவாரம் வியாழக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வழக்கம் போல் வியாழக்கிழமைகளிலே தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:29 சூரிய அஸ்தமனம் மாலை 6:16 இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை நல்ல நேரங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபஹோரை சூரியஹோரை நேரம் காலை 8 முதல் காலை 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:45 வரை விசாகம், முருகனுக்குரிய அற்புதமான நட்சத்திரம். நேற்று முருகன் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் இன்றைய நாளிலே சென்று வாருங்கள். காலை 11:45 வரை விசாகம் இருக்கின்றது. அதன் பின்பு அனுஷம், அதாவது அனுஷம் என்பது மகாபெரியவாளுடைய நட்சத்திரம். இன்றைய நாள் குருவாரம் அனுஷ நட்சத்திரம் சேர்ந்து வருகின்றது. ஆகவே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், குருமார்களை எல்லாம் வணங்குங்கள், மகாபெரியவரை வணங்குங்கள், வாழ்விலே எல்லா வளமும் பெறுங்கள். இன்றைய திதி இன்று காலை 8:03 வரை தேய்பிறை சப்தமி, அதன் பின்பு அஷ்டமி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 11:45 வரை ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. ஆகவே கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். குருவாரம் இன்றைய நாள் மௌன விரதம் கடைபிடியுங்கள். மேஷராசிக்காரர்கள் சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து வெளிவரலாம். அலுவலகத்திலே வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் ஏற்படுகின்ற நாள். ஆகவே ராமநாமத்தை கூடியவரை சொல்லிக்கொண்டே இருங்கள், அல்லது உங்களுக்கு பிடித்த குருமார்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். செய்தொழிலிலே புதிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். பிறருக்கு கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். சென்று தீர வேண்டும் என்றால் ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய வெளியூர் பயணத்தை தொடங்குங்கள். வெளியூர் பயணத்திலும் உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். சந்திராஷ்டம நாளிலே பொருட்கள் தொலையும், ஞாபக மறதி மிக அதிகமாக இருக்கும், இவையெல்லாம் இருக்கும். ஆகவே கவனமாக இருங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். அதனால்தான் மௌன விரதத்தை கடைபிடிக்க சொன்னார்கள் பெரியவர்கள். சந்திராஷ்டம நாட்களிலே அதிகம் பேசாமல் கோபப்படாமல் மௌனத்தை கடைபிடித்தால் சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து நாம் வெளிவந்து விடலாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். என்ன ஒரு செயல் செய்தாலும் குலதெய்வத்தை வணங்கி இன்றைய நாளிலே அதற்கான செயலை செய்யுங்கள். புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தள்ளி போடுங்கள். ஒரு 2 நாட்கள் பொறுத்து பார்த்து கொள்ளலாம். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். குருமார்களை வணங்குங்கள், குலதெய்வத்தை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் முற்றிலுமாக தீருகின்ற நாள். உறவினர்களோடு நல்ல ஒரு உறவு முறை ஏற்படும். சகஜமாக பழக ஆரம்பிப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்களோடு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுயதொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் உண்டாகின்ற அற்புதமான நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும்.
உங்களுக்கு அலுவலகத்திலே மதிப்பு உயரும். அதேபோல் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், பங்கு வந்து சேரும். அதில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எல்லாவற்றிலும் மிக சிறப்பாக முடிகின்ற அற்புதமான நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக முடிகின்ற நாள். அதேபோல் திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமான நாள், மாற்றமான நாள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், குருமார்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே நீங்கள் தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். சென்றுதான் தீர வேண்டும். அலுவலக பயணம் முக்கியமான பயணம் என்றால் விநாயகப் பெருமானை வணங்கி அவருக்கு ஒரு மாலை சாற்றிவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பயணத்தை தொடங்குங்கள். அருகம்புல்லுக்கு மயங்குகின்ற பகவான், எளிமையான கடவுள் விநாயகப் பெருமான். ஆகவே ஒரு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் அலுவலகத்திலே. அதேபோல் வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குருமார்களை வணங்க வேண்டிய நாள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் ஏற்றமான, மாற்றமான, அற்புதமான நாள் இன்றைய நாள். நீங்கள் தொடுகின்ற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியும். அதாவது ஒரு விஷயத்தை இன்றைய நாளிலே நீங்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்குகின்றீர்கள் என்றால், உதாரணத்துக்கு சொந்தமாக ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள். அதற்கான முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்கினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். அதேபோல் பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். எல்லா வகையிலும் கடகராசியினருக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. குருமார்களை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். அதாவது ஒரு சாதாரண கிளார்க் பதவியிலே இருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்பட்டு அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையிலே உயர்வீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். புதிய முயற்சிகள் கைகூடும். மனக்குழப்பங்கள் தீரும். மனத்தெளிவு உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் சிறப்பான நாள். குருமார்களை வணங்குங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் லாபங்கள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும்.
காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். உணர்ந்து செய்வீர்கள், உணர்ச்சியோடு செய்வீர்கள். நல்லபடியாக உங்களுடைய வேலைகள் எல்லாம் முடியும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள், குருமார்களை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுய தொழிலிலே நல்ல விருத்தி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உறவினர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. குருமார்களை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். கோவில்களுக்கு எல்லாம் சென்று வருவீர்கள். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வர இருக்கின்ற அற்புதமான நாள். அது விஷயமாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீர்ந்துவிடும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மன தெளிவு ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். எல்லா வகையிலும் ஏற்றமான மாற்றமான அற்புதமான நாள். குருமார்களை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். வண்டியிலே சென்று கொண்டிருப்பீர்கள். திடீரென வண்டி பஞ்சர் ஆகும், சேக்கப்சர் போகும், பிரேக் பிடிக்காது. இப்படி ஏதேனும் வண்டியிலே செலவு ஏற்படும். வீட்டிலே குழாய் ரிப்பேரு, தண்ணீர் வரவில்லை, செப்டி டேங்க் பார்க்கணும். இப்படி வீட்டிலே ஏதேனும் விரய செலவுகள், இப்படி ஏதேனும் விரய செலவுகள் ஏற்படும். ஆனால் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். எப்போதுமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்வது, நாள் நமக்கு சற்று அவ்வளவு நன்றாக இல்லை என்றால் கோள்களை நாம் குறை சொல்லக்கூடாது. அதாவது அதனுடைய வேலைகளை செய்கின்றது. நம்முடைய கர்மாபடிதான் எல்லாமே நடக்கும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். நாளும் கோளும் நன்றாக இல்லாத நாட்களிலே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடித்தால் பாதி பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து விடலாம். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முன்பே சொன்னது போல் அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து குருமார்களை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அவருக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றுங்கள். முடிந்தால் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சார்த்தி வழிபடுங்கள். நன்மையே நடக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்து கைக்கு வரும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள்.
சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். குருமார்களை வணங்குங்கள், குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கும். அரசாங்க வகையிலே ஏதேனும் விருதுகள் கிடைக்கும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும், காரிய வெற்றிகள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதிலே தெளிவு ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இப்படி கும்பராசியினருக்கு இன்றைய நாள் குருவருளாலே திருவருள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே குருமார்களை வணங்குங்கள், குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நீண்ட நாட்களாக தாமதமான காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் தொல்லைகள் விலகும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கக்கூடிய நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். தனவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். இப்படி எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு, எப்போதுமே எல்லா தெய்வங்களுக்குமே நெய் தீபம் ஏற்ற வேண்டும். அதுவும் சுத்தமான பசு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். ஆலய வாசல்களிலே கிடைக்கின்ற அந்த கடைகளிலே கிடைக்கின்ற அந்த தீபமானது கலப்படம் மிக்கது. இதை பலர் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். வீட்டிலே இருந்து ஒரு சின்ன டப்பியிலே நெய் எடுத்து செல்லுங்கள். ஒரு அகல் விளக்கை எடுத்து செல்லுங்கள். நல்ல பசு நெய் ஊற்றி அகல் விளக்கை ஏற்றி வைத்தால் நம்முடைய தீராத பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். நாம் ஏற்றுகின்ற தீபத்திலே இறைவனை ஆவாகனம் செய்ய வேண்டும். மனதால் இறைவனை ஆவாகனம் செய்து நாம் எந்த மூர்த்திக்காக தீபம் ஏற்றுகின்றோமோ, குறிப்பாக வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுகின்றோம் என்றால் குரு தட்சிணாமூர்த்தியை மனதிலே நினைத்து கொண்டு அந்த விளக்கிலே அவரை ஆத்மார்த்தமாக ஆவாகனம் செய்ய வேண்டும். ஆவாகனம் செய்து, குருவே வருக, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும், கடன் தொல்லைகள் விலக வேண்டும், என்னுடைய வாழ்க்கை வளமாக வேண்டும், பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக என்று பெரிதாக சமஸ்கிருத ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. குருப்யோ நமக, குருப்யோ நமக, குரு தட்சிணாமூர்த்தியே நமக. இந்த 2 வார்த்தைகள் எல்லோருக்கும் வரும், சரளமாக வரும். குருப்யோ நமக, குரு தட்சிணாமூர்த்தியே நமக. குருவாரத்திலே விளக்கேற்றுவதென்றால் இதனை சொல்ல வேண்டும். வெள்ளிக்கிழமைகளிலே விளக்கேற்றுகின்றீர்கள் என்றால் வெள்ளிக்கிழமைகளிலே நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியை நமக, ஓம் சக்தி தாயே நமக என்று சொல்ல வேண்டும். அதேபோல் சனிக்கிழமை தீபம் ஏற்றுகின்றீர்களா, ஓம் ஆஞ்சநேயாய நமக என்று அவரை அன்றைய நாளிலே விளக்கிலே ஆவாகனம் செய்ய வேண்டும். செய்து நம்முடைய குறைகளை அந்த விளக்கின் முன் நின்று மனதார வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக மனக்குறைகள் தீரும். ஆகவே இவற்றையெல்லாம் செய்து பாருங்கள். தெய்வம் நம்மை சுற்றி இருக்கின்றது, எங்கோ இருக்கவில்லை. தெய்வம் நம்மை சுற்றி ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே நம்முடைய நல்ல செயல்களும் நம்முடைய நல்ல நினைவுகளும் தெய்வத்தை நம் அருகிலே கொண்டு வந்துவிடும். அந்த விளக்கிலே நாம் ஆவாகனம் செய்யும் போது அந்த தீபமானது அக்னி ரூபமாக இறைவனிடத்திலே நம்முடைய குறைகளை சொல்லி விரைவிலே நம்முடைய குறைகளுக்கு தீர்வு ஏற்படும். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்து கொண்டு குருமார்களை வணங்குங்கள். குருவருளின்றி திருவருள் இல்லை. குருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு
இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாளாக அமைய பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இது பொதுத் தேர்வுகள் நடக்க இருக்கின்ற நேரம். +2 எக்ஸாம்ஸ்லாம் வருது. குழந்தைகள் எல்லாம் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை ஹயக்ரீவருடைய பாதங்களிலே சமர்ப்பித்து கொண்டு, ஆனந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே என்று ஹயக்ரீவ பகவானை வணங்கி குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானமும் கல்வியும் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய ஞாபக சக்தி சிறப்பாக இருந்து பரீட்சையிலே சிறப்பாக எழுதி எல்லோரும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து கொண்டு இன்றைய நாளிலே ஹயக்ரீவரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மகாபாரதத்திலே சாந்தி பர்வதம், இந்த சாந்தி பர்வதத்திலே ஹயக்ரீவர் பற்றி வியாச பகவான் விநாயக பெருமானுக்கு சொல்கின்றார். அதாவது ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் இவற்றை பிரம்மாவுக்கு அளிக்கின்றார் மகாவிஷ்ணு. அதன் மூலம் படைப்பு தொழிலை பிரம்மா செய்து கொண்டிருக்கின்றார். காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் பிரம்மனுக்கு படைப்பு தொழிலைத்தான் நாம் தானே செய்கின்றோம். படைப்பு தொழில்தான் ஆதாரம். நாம் படைத்தால்தான் பெருமாள் ரட்சிக்க முடியும், சிவபெருமான் அழிக்க முடியும். ஆகவே நாமே முதல்வன் என்கின்ற ஒரு அகம்பாவம் பிரம்மனுக்கு வந்துவிட்டது. பிரம்மனுடைய இந்த அகம்பாவத்தை அழித்து பிரம்மனுக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் மகாவிஷ்ணு. தன்னுடைய சக்தியாலே மது, கைடவர் என்ற 2 அரக்கர்களை படைத்து பிரம்மனிடம் உள்ள வேதங்களை எல்லாம் அபகரித்து வரச் செய்கின்றார். அவர்களும் பிரம்மனுடைய வேதங்களை அபகரித்து வந்து விடுகின்றார்கள். இதனால் படைக்கும் தொழிலை பிரம்மனால் சரிவரச் செய்ய முடியவில்லை. ஆக மகாவிஷ்ணுவினால் தான் நாம் இந்த தொழிலை செய்கின்றோம் என்கின்ற உணர்வு அப்போதுதான் அவனுக்கு ஏற்பட்டது. நம்மால் ஆனது எதுவும் இல்லை, என் செயலாவது எதுவும் இல்லை என்பதை பிரம்மன் உணர்ந்தார். தன்னுடைய கர்வத்தை விட்டொழித்து மகாவிஷ்ணுவை போய் சரணடைந்தார் பிரம்மதேவன். மகாவிஷ்ணு குதிரை முகத்தோடு கூடிய ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து மது கைடவர்களை சம்ஹரித்து மீண்டும் படைப்பு தொழிலை பிரம்மனுக்கு வழங்கினார். படிப்புக்கு, நல்ல நினைவாற்றலுக்கு ஹயக்ரீவரை வணங்கினால் நல்லருள் பெறலாம். மேலும் இதிலே இன்னொரு நாடகத்தையும் மகாவிஷ்ணு நடத்துகின்றார். என்னவென்றால், பிரம்மனுக்கு கர்வம் ஏற்படுகின்றதல்லவா, அந்த பிரம்மனுக்கு கர்வம் தலைக்கேற அவன் சிவபெருமானை நிந்தித்து பேசுகின்றான். சிவன் என்னை வணங்க வேண்டாமா என்று கேட்கின்றான். ஆகவே பிரம்மனை விட விஷ்ணுவும் சிவனும் சிறந்தவர்கள் என்பதை பிரம்மனுக்கு உணர்த்துவதற்காக பிரம்மா அவருடைய சத்தியலோகத்துக்கு விஷ்ணுவும் சிவபெருமானும் செல்கின்றார்கள். சென்று அங்கே பிரம்மதேவனிடம் எங்களுக்குள் சிறு வாக்குவாதம் நடைபெறுகின்றது, பிரம்மதேவா நீதான் அதற்கு சரியான தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார் மகாவிஷ்ணு. என்ன என்று கேட்கின்றார். அதற்கு விஷ்ணு சொல்கின்றார், அகிலத்தை எல்லாம் அழிக்கின்ற பரம்பொருள், அதாவது மாயை போன்ற தீமைகளை அழிக்கின்ற பரம்பொருள் சிவபெருமான் தான் நம்மை விட பெரியவர் என்று நான் சொல்கின்றேன். ஆனால் அவரோ என்னைத்தான் பெரியவர் என்று சொல்கின்றார். நீதான் இதற்கு ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பிரம்மதேவனிடம் சொல்கின்றார் மகாவிஷ்ணு. ஆனால் பிரம்மதேவன் சிரித்துவிட்டு, உங்கள் இருவருக்குமே உண்மை தெரியவில்லை, உங்கள் இருவரை விட நான் தான் பெரியவன் என்கின்றார். உடனே மகாவிஷ்ணு சொல்கின்றார், இல்லை, சிவபெருமானுடைய திருமுடியை பார்க்க வேண்டும் என்று பலகாலமாக நினைக்கின்றேன், ஆனால் என்னால் அது முடியவில்லை பிரம்மதேவா. ஆகவே நம்மை காட்டிலும் சிவபெருமான் தான் பெரியவர் என்று
பிரம்மாவிடம் சொல்கின்றார் மகாவிஷ்ணு. சரஸ்வதி தேவியை மையமாக வைத்து இருவரும் சிவனுடைய திருமுடியை காண்பதற்காக கிளம்புகின்றார்கள். சென்று கொண்டே இருக்கின்றார்கள். காலங்கள் போய்கொண்டே இருக்கின்றது, யுகங்கள் போய்கொண்டே இருக்கின்றது. ஆனால் சிவபெருமானுடைய உருவமானது நீண்டு கொண்டே போகின்றது. அண்ட சராசரங்களை எல்லாம் தாண்டி சென்று கொண்டே இருக்கின்றார் சிவபெருமான். வளர்கின்றார், இவர்களும் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். அப்போது தாழம்பூவாகப்பட்டவள் மேலே இருந்து இறங்கிக் கொண்டிருக்கின்றார். தாழம்பூவை பார்த்த பிரம்மதேவர் இதற்கிடையிலே மகாவிஷ்ணு தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு இறங்கி விடுகின்றார். ஆனால் பிரம்மதேவன் மட்டும் சென்று கொண்டிருக்கின்றார் சிவபெருமானுடைய திருமுடியை காண்பதற்காக. அப்போது எதிரே தாழம்பூவை சந்திக்க தாழம்பூவிடம் கேட்கின்றார், எங்கிருந்து வருகின்றாய் என்று. நான் சிவபெருமானை அலங்கரித்த தாழம்பூ, அங்கிருந்து வருகின்றேன், சிவனுடைய திருமுடியிலிருந்து வருகின்றேன் என்கின்றார் தாழம்பூ. அப்படியென்றால் எட்டுகின்ற தூரத்திலே இருக்கின்றாரா சிவபெருமானுடைய தலைமுடி என்று கேட்கின்றார். இல்லை, உங்களுக்கு முன் 3 பிரம்மதேவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்கின்றார் தாழம்பூ. அப்போதுதான் பிரம்மதேவனுக்கு உரைக்கின்றது, நம்மால் இது ஆகாது என்று. உடனே தாழம்பூவிடம், நான் சிவபெருமானுடைய தலைமுடியை கண்டுவிட்டதாக நீ பொய் சாட்சி சொல் என்று கூறி அழைத்து வருகின்றார். தாழம்பூ மறுக்கின்றது. ஆனாலும் அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வந்து விடுகின்றார் பிரம்மதேவர். கீழே வந்த மகாவிஷ்ணு சரஸ்வதி தேவியிடம் சொல்லி, என்னுடைய தோல்வியை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் அம்மா, சிவபெருமானுடைய திருமுடியை பார்க்க முடியாது, திருவடியை பார்க்கலாம் என்று வந்துவிட்டேன் என்று சொல்கின்றார். உடனே சரஸ்வதி தேவி தானும் அதனை தரிசிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே வராக முகம் கொண்டு பூமியை பிளந்து மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் சிவனுடைய திருவடியை காணச் செல்கின்றார். அது அதலபாதாளங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இறுதியிலே சாட்டாங்கமாக சிவபெருமானுடைய திருவடியை பற்ற நினைக்கின்றார். உடனே சிவபெருமான் தன்னுடைய திருமுடியின் தரிசனத்தையும் மகாவிஷ்ணுவுக்கு தருகின்றார். இப்படி 2 மூர்த்திகளும் சேர்ந்து ஒரு அற்புதமான நாடகத்தை நடத்தி பிரம்மதேவனுக்கு அவனுடைய கர்வத்தை புரிய வைக்கின்றார்கள். மாணவர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு வளரும்போது தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், என்னதான் நன்றாக படித்தாலும் வித்யா கர்வம் ஏற்படக்கூடாது. அதற்காகத்தான் இந்த கதையையும் சேர்த்து சொன்னேன். வித்யா கர்வம் ஏற்படாமல் நன்கு படிக்க வேண்டும். நாம் படிக்கின்றோம் என்றால் அது இறைவனுடைய ஆசியால் என்பதை நாம் உணர்ந்து படிக்க வேண்டும். பெரியவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்வழி பெற வேண்டும். ஆகவே இந்த அற்புதமான ஹயக்ரீவர் பகவான் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞானத்தையும் நல்ல நினைவுத்திறனையும் அருளி வர இருக்கின்ற பொதுத் தேர்விலே +2, +1, 10ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இந்த பொதுத் தேர்வுகளை எழுதுகின்ற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஞாபகத்திறனும் படிப்பிலே நல்ல ஒரு ஞானமும் கிடைத்து வாழ்வாங்கு வாழ இந்த வேளையிலே ஜெம் டிவி சார்பாக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்வு அமைய பிரார்த்திக்கின்றோம். ஹயக்ரீவருடைய அருளும் கலைவாணியனுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையிலே மென்மேலும் வளர மனம் வாழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம். நன்றி, வணக்கம்.